அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவிலே தோமையரினுடைய வாழ்வில் நடந்த வரலாற்று குறிப்புகள் பலவற்றை இதற்கு முந்தைய பதிவுகளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வினை குறித்து நான் கண்டறிந்த அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். தோமையர் முதலாவதாக இந்திய நாட்டிற்கு வந்த அந்த பகுதி ஆண்ட்ரோபாலிஸ் என்பதாக சொல்லுவது ஆந்திரர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதியாக அது திகழ்ந்திருக்கிறது என்கின்ற அந்த குறிப்புகளை முந்தைய பதிவுகளிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நாளிலே சாலிவாகனன் என்கின்ற ஆந்திர பேரரசர் ஒருவருக்கும் தோமையருக்கும் உள்ள ஒரு தொடர்பு, இவருக்கும் இயேசு பெருமானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு பற்றிய சில குறிப்புகள் சில நூல்களிலே வரையப்பட்டிருக்கின்றன. அதை குறித்து உங்களோடு இந்த பதிவிலே நான் விளக்குவதற்கு விரும்புகின்றேன். பவிஷ்ய மகாபுராணம் என்பதாக ஒரு புராணம் இந்திய புராணங்களிலே குறிக்கப்படுகின்றது. இது கிபி 115ற்கும் 1140ற்கும் இடைப்பட்ட காலத்திலே இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு சிலர் கருதுகிறார்கள். அந்த கால ஆய்வினை பற்றிய அந்த செய்திகளுக்கு உள்ளாக நான் இப்பொழுது கடந்து போக விரும்பவில்லை. ஆக இந்த பவிஷ்ய மகாபுராணத்திலே இயேசு பெருமானை இந்த சாலிவாகனன் என்கின்ற அரசர் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகிறது. இந்த சாலிவாகனன் என்பவர் இந்திரஜித் என்கின்ற ஒரு அரசருடைய பெயரன் என்பதாக குறிக்கப்படுகிறது. இவர் நாகபாணாவினுடைய அடுத்த சக்சஸர், ஆட்சியில் பங்கு பெற்றவர் என்பதாகவும் இவரே நாகபாணாவாக இருக்கலாம் என்பதாகவும், அதற்கு அடுத்தது கௌதமி புத்திர சதகர்ணி அரசர்கள் ஆந்திரர்கள், அவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நீங்கள் ஒருவேளை கற்றிருக்கக்கூடும். இல்லை என்றாலும் கூட இவர்களை குறித்த அந்த வரலாற்று குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஆக இவர் சகர்களை அழித்தவர். சித்தியர்கள் என்பதாக சொல்லுவது இந்த சகர்களை அழித்தவர். யவனர்கள் என்பது கிரேக்கர்களை குறிப்பது. பகலவாஸ், பாக்ட்ரியன்ஸ், இவர்களை எல்லாம் அழித்து வெற்றி பெற்ற பெரிய மாவீரராக அரசராக இந்த சாலிவாகனன் குறிக்கப்படுகின்றார். இவருடைய காலத்தை கிபி 78 என்பதாக ஒரு சிலர் கணித்து குறிப்பிடுவதை கூட நாம் பார்க்கலாம். ஆக இன்னும் சரியாக சொல்ல போனால் கிபி 1வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே இவர் இந்த ஆந்திர அந்த பகுதியை இவர் அரசாண்டு வந்த பேரரசராக திகழ்கிறார். இந்த புராணம் பவிஷ்ய மகாபுராணத்தில் குறிக்கப்படுகின்ற ஒரு செய்தி, இந்த அரசர் ஒரு சமயம் இமயமலை பகுதியில் உள்ள சில நாடுகளுக்கு இவர் போயிருக்கிறார். அங்கே போயிருக்கின்ற போது அங்கே ஒரு குன்றின் மேல் புனிதர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். வெளிர் நிறமான நிறத்தை உடைய அவர் வெண்ணிறமான ஆடையை உடுத்தி ஒரு சிறு குன்றின் மேல் அமர்ந்திருக்கிறார். இந்த அரசர் அந்த புனிதரை அணுகி, ஐயா, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதாக கேட்டபோது அவர் என்ன சொல்லி இருக்கிறார், நான் சன் ஆஃப் காட், கடவுளின் மைந்தர், ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே நான் பிறந்தவர், என்னை ஈசா மசி என்பதாக சொல்லுவார்கள். நான் புறப்பட்டு வந்த இடத்திலே இருந்த அந்த நாடு ஏராளமான தீமையான மக்களால் நிரம்பி விட்டது. நன்மையை செய்கின்றவர்கள் யாருமே இல்லை. எங்கும் அநீதி, சமாதானமின்மை, இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து என்னை இஹமசி என்கின்ற ஒரு பெண் பேயிடம் என்னை
அவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள். ஆகையினால நான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து இங்கே வீற்றிருக்கிறேன் என்பதாக சொன்னபோது, நீர் வந்த அந்த நாடு எப்படிப்பட்டது என்பதாக சொல்லும்போது, நான் முன்னமே குறிப்பிட்ட போல அநீதி நிறைந்திருக்கிற ஒரு நாடு. நான் ஈசா மசி என்பதாக சொல்லி இந்த இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த உண்மையை குறித்து நான் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறேன் என்பதாக அவர் சொன்னபோது, இந்த சாலிவாகனன் அரசன் அவர் மீது எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் அவரை அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய நாட்டை விட்டு அவரை வெளியேற்றி விட்டார் என்பதாக சில குறிப்புகள் இதிலே காணப்படுகின்றன. ஆக இந்த சகர்களை தோற்கடித்த இந்த சதகர்ணி, கௌதமி புத்திர சதகர்ணி என்கின்ற இவர் சாலிவாகனன் என்பதாக குறிக்கப்படுகின்றார். இந்த சாலிவாகனனை பற்றி இன்னொரு குறிப்பு அதில் சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால், தோமையர் முதலாவதாக வடநாட்டிலே அவர் நற்செய்தியை பரப்பி கொண்டு வந்தபோது, பின்னாலே நாம் பார்க்கிறோம், கொண்டபேரஸ் என்கின்ற அந்த அரசனை, பார்த்திய மன்னனை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வழி நடத்தி அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று அவரும் அவருடைய தம்பி அவருடைய குடும்பத்தினரும் கிறிஸ்தவர்களாக ஆயினர் என்கின்ற குறிப்புகளை இதற்கு முந்தைய பகுதிகளிலே நான் போட்டிருக்கிறேன். அதே போல இன்னொரு பகுதியிலே ஃபர்ஸ்ட் வாயேஜ் ஆஃப் தி அப்பாசில் தாமஸ் டு இந்தியா என்கின்ற ஒரு நூலில் டாக்டர் ஜேம்ஸ் குரிகிலாங்கத் என்கின்ற ஒரு ஆசிரியர் ஒரு குறிப்பினை இதிலே காட்டுகின்றார். அதாவது சில வரலாற்று அறிஞர்கள் அல்லது ஆசிரியர்கள் இந்த சாலிவாகனனையும் தோமையர் அவருக்கு மறுபடியும் இயேசு பெருமானினுடைய நற்செய்தியை அறிவித்து அவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார். ஆக இந்த சாலிவாகனன் என்பவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் தன்னுடைய நூலிலே ஏறத்தாழ இது 132, 131, 132, 133 பக்கங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கின்ற அந்த செய்திகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். இதை நான் உங்களுக்கு அறிவிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், தோமையருடைய பணி இந்திய நாட்டிலே எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, அதற்கு வரலாற்று பூர்வமான பல ஆதாரங்களை தோண்டி எடுத்து உங்கள் மத்தியிலே நான் கொடுப்பதற்காக விரும்புகின்றேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய நாடு இயேசு கிறிஸ்துவினுடைய இறை ஆட்சிக்கு உள்ளே வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் நான் போடுகின்ற பதிவுகளெல்லாம் இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பதிவுகளுக்காக நான் பணம் பெறுவதற்காகவோ அல்லது எனக்கு ஏதாவது ஒரு பெயர் வர வேண்டும் என்பதற்காகவோ புகழ் கிட்ட வேண்டும் என்பதற்காகவோ இந்த பதிவுகளை நான் பதிவிடவில்லை. தயவு செய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால இந்த பதிவுகளை ஏனோதானோ என்பதாக நீங்கள் எடுத்து விடாதபடிக்கு, தோமா இந்திய நாட்டிலே வடபுலத்திலே அவர் ஆற்றிய பணிகளிலே கொண்டபோரஸ் என்கின்ற பேரரசனை அடுத்து இந்த சாலிவாகனன் என்கின்ற இந்த மன்னனையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார் என்கின்ற ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இதனுடைய வன்மை மென்மைகளை வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் இதை விளக்குவதற்கு நீங்கள் இன்னும் நுட்பமாக பல செய்திகளை நீங்கள் தோண்டி எடுக்கலாம் என்பதாக சொல்லுகின்றேன். இன்னொன்று, அந்த சாலிப் என்பதற்கு சிலுவை என்பதாக பொருள். வாகனன் என்பது ஒரு பொருளை ஏற்றி செல்லுபவர். அப்போ சாலிவாகனன் என்பது சிலுவையை சுமப்பவர், தி பேரர் ஆஃப் த கிராஸ் என்பதாக அதற்கு பொருள் உண்டு என்பதாகவும் இந்த டாக்டர் ஜேம்ஸ் குரிகிலாங்கத் தன்னுடைய நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆகையினால கிறிஸ்தவம் ஏதோ இப்பொழுது இந்த ஐரோப்பியர்களால் இந்திய நாட்டிற்குள்ளாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சரக்கு என்பதாக பலர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் பொய்யானவை. வரலாற்றில் உண்மை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற காலத்தில் ஏராளமான
வரலாற்று புரட்டுகள் நிகழ்ந்து கொண்டே வருகின்றன. அதற்கு மக்கள் இரையாகி விடாதபடிக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். நன்றி. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.